9 மந்த்ஸில் அந்த பெற்றோர்களுக்கு ஒரு ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி என்ற ஒரு பருவத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்? ஒரு அளவுக்கு சைக்காலஜி, அப்புறம் கேம்ஸு, ஆர்ட் ஒர்க்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க அப்படின்ட்டு டீச்சர் சென்டர் என்ற ஒரு அமைப்பை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக அந்த அமைப்பு நடந்துட்டு வருது. காலம் சென்ற டாக்டர் மிஸ்ஸஸ் ஒய்ஜிபி, தி ஃபவுண்டர் ஆஃப் பத்மா சேஷாத்ரி குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ், அவர் ஒரு பெரிய சகாப்தம். அவருடைய 100வது வயது பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதில் 25 ஆண்டுகள் அவருடைய நேரடி பார்வையில் திருவள்ளூர் ஆர்எம் பள்ளிக்கூடத்தை நடத்தக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கும் ராதா மேடமும் கிடைச்சிது. என்னுடைய அனுபவங்களை தான் நான் பகிர்ந்து கொண்டு வரேன். மிஸ்ஸஸ் ஒய்ஜிபி அவங்களுக்கு எந்த அளவுக்கு சமுதாயத்தின் பேரில் ஒரு அக்கறை இருந்தது, அதுக்கு ஒரு நேரடி நிகழ்ச்சி என்னென்னா, ஒரு நாளைக்கு அவங்க கேகே நகர் பிரான்ச் நினைக்கிறேன், ஸ்கூலுக்கு வந்துட்டு வெளியில் போகிறாங்க. அங்கே வெளியில் சில தாய்மார்கள்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. உட்காந்து உடனே பிரின்ஸிபல் கேட்குறாங்க, யார் இவங்கெல்லாம் ஏன் உட்காண்ட்ருக்காங்க? அப்புறம் அவங்களே போய் கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை ப்ரீகேஜி குழந்தை படிக்கிறாங்க, காலையில் 8:30 மணிக்கு கொண்டாந்து விட்டுட்டோம், 12:30 மணிக்கு நாங்கள் அழைச்சிட்டு போயிடுவோம். சரி, இந்த நேரத்தில் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. எல்லாம் பேசிகிட்ருப்போம். உடனே பிரின்ஸிபலை கூப்பிட்டு இவங்களுக்கெல்லாம் ஒரு கிளாஸ் ஒன்று ஆரம்பி, டீச்சர் சென்டர்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அதில் என்னென்னா 9 மந்த்ஸில் அந்த பெற்றோர்களுக்கு ஒரு ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி என்ற ஒரு பருவத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்? ஒரு அளவுக்கு சைக்காலஜி, அப்புறம் கேம்ஸு, ஆர்ட் ஒர்க்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க அப்படின்ட்டு டீச்சர் சென்டர் என்ற ஒரு அமைப்பை ஆரம்பித்து, அப்போ அவங்கள்ட்ட வைஸ் பிரின்சிபலாக இருந்த மிஸ்ஸஸ் கேஎஸ் விஜயலட்சுமி அவங்கள்ட்ட அந்த பொறுப்பை கொடுத்து கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக அந்த அமைப்பு நடந்துட்டு வருது. என்னை கூப்பிட்டு, ஸ்ரீதர் ஆரம்பிச்சில் இது மாதிரி நீ ஆரம்பி, நீ யங் பேரண்ட்ஸை பிடி, வேலையே இல்லாமல் உட்காந்துருப்பாங்க, காலையில் 8:30 மணிக்கு கொண்டு வந்து ஸ்கூலில் குழந்தைய விட்டுட்டு 12:30 வரையில் வெட்டி பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு ஒரு 9 மந்த்ஸ் ட்ரைனிங் கூட நீ அப்படின்னாங்க. ஸோ பத்மா சேஷாருடைய வழிகாட்டுதலோட சப்போர்ட்டோட குருகேந்திரான்னு நாங்கள் ஒன்று ஆரம்பித்தோம். 9 மந்த்ஸ் ப்ரோக்ராம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் அப்ரூவலோட ஸ்ட்ரக்சரை கொடுத்தோம். அந்த பேரண்ட்ஸுக்கு அவங்க ட்ரைனிங் கொடுப்போம். குழந்தைகள் வளர்ப்பது எப்படி, பேசிக் சைக்காலஜி, அப்புறம் அவங்களுக்கு பாட்டு சொல்லிக் கொடுத்தோம், அவங்களுக்கு டான்ஸ் சொல்லிக் கொடுத்தோம், அப்புறம் அந்த ஹேண்ட் கிராஃப்ட்ஸ்னு சொல்லுவாங்க அதெல்லாம் சொல்லிக் கொடுத்தோம், அப்புறம் ஹோம் சயின்ஸ் சொல்லிக் கொடுத்தோம். நான் அவங்களுக்கு சைக்காலஜி எடுத்தேன், டைம் மேனேஜ்மெண்ட் எடுத்தேன், என்எல்பி எடுத்தேன். ஐ எம் ப்ரவுட் டு சே தட் குருகேந்திரா ப்ரொடியூஸ்ட் அரவுண்ட் க்ளோஸ்ட் about 20 டீச்சர்ஸ் நினைக்கிறேன். தே ஸ்டார்டட் கெட்டிங் அ ஜாப். அப்போ சாதாரண ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுக்கு ஒரு படிப்பை சொல்லி கொடுத்து இப்போ நிறைய பேர் அதுக்கு மேலே படித்து டீச்சராக வந்துட்டாங்க. எவ்வளோ வாங்கினோம் ஃபீஸு? 8,000 rupees பர் இயர், அவ்வளோதான். இப்போ எவ்வளோ வாங்குறாங்க தெரியாது, வெறும் 8,000 rupees. அது செலவு பண்ணிவிடும் அவங்களுக்கு, அதில் ஒன்றுமே ப்ராஃபிட்டாக எடுக்க மாட்டாங்க ஸ்கூலில், ரைட்? ஸோ இந்த அளவுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை, இது மாதிரி க்ரியேட்டிவாக எவ்வளோ விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க எங்களுக்கு. அந்த நினைவோடு தான் இன்றைக்கும் நாங்கள் இருக்கோம். 25 ஆண்டுகள் 1996லேருந்து 2021 வரையில் மிஸ்ஸஸ் ஒய்ஜிபி அவங்களுடைய டீம் சார்ந்து அந்த ஆர்எம் பள்ளிக்கூடத்தை நடத்திய பெருமை எங்களுக்கு இன்றைக்கும் இருக்கிறது. டாக்டர் மிஸ்ஸஸ் ஒய்ஜிபி எங்கிருந்தாலும் அவங்களுடைய பரிபூர்ணமான வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு என்றைக்குமே கிடைக்கும்.